பிரார்த்தனை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எவ்வளவு பெரியவர், மகா தயவுள்ளவர். கர்த்தாவே, ஆபிரகாம் ஐயாவுக்கு நீர் தயவு செய்தீர். ஒரு தனி மனிதனாக, ஒரு குடும்பமாக அவர் இருந்தார். ஆனால் அவரையோ, பிள்ளை இல்லாமல் இருந்த அவருக்கு வானத்து நட்சத்திரங்கள் அளவும் மணலத்தனையாக அவருக்கு சந்ததியை உண்டாக்கினீர். இன்று உண்டாக்கி வைத்திருக்கிறீர் சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர். உம்மை நம்பி உமக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற மனிதர்களுக்கு நீர் எவ்வளவு தயவு செய்கிறீர். நீர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர். எல்லோருக்கும் நீர் தயவு செய்கிறீர். உமக்கு கீழ்ப்படுகிறவர்களோ அதை அதிக அதிகமாய் பெற்றுக் கொள்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும். உம்முடைய மகா தயவை எங்களுக்கு காண்பையும். எங்கள் நோய்களை குணமாக்கும். எங்கள் பலவீனங்களை நீக்கி குணமாக்கும். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாக செய்யும். எங்கள் திருச்சபைகளில் சமாதானம் உண்டாகும்படி செய்யும். நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில் சமாதானம் உண்டாக செய்யும். எங்கள் உறவினர்களுக்கிடையில், எங்கள் சமுதாயத்தில், நாங்கள் இருக்கிற சமுதாயத்தில் சமாதானம் உண்டாக கிருபை செய்யும். உம்முடைய தயவை எங்களுக்கு காண்பையும். அன்று ஆபிரகாம் ஐயாவுக்கு தயவு செய்தது போல எங்களுக்கும் தயவு செய்யும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம்மை நம்பி இருக்கிறோம் சாமி. எங்களை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய தயவினால் பிழைத்திருக்கிறோம். இன்று வரை பிழைத்திருக்கிறோம். இனி என்று பிழைத்திருப்போம். கர்த்தாவே, எங்களை ஆளுகை செய்யும். உம்முடைய மகா தயவினால் எங்களை ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். பரிசுத்த பாதையில் வழி நடத்தும். இன்பமோ துன்பமோ உம்முடைய வழிகளில் நடக்க விரும்புகிறோம். பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. இன்பத்தையே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல, பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளவே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஆத்துமாக்களை சுத்திகரிப்பதற்கே எங்களுக்கு ஆயுள் நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சுவாமி, எங்களை சுத்திகரியும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை சுத்திகரித்து எங்களை வழி நடத்தும். உம்முடைய மகா தயவினால் உம்முடைய ஜனமாக எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நன்றி சுவாமி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாத.